ரீசெண்டாக ஒரு லோன் சொன்னேன். இப்போ தான் நான் இங்கே பாருங்கள் டபுள் ஷாட் எடுத்து போகிறேண்ணா. இந்த மேட்ச்சில் நான் தரமாட்டிருப்பேன். ஆனால் ஒரு 2 மேட்ச் அவன் ஜெயிச்சிடுவான். பாருங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போது ஒரு டேப் விழும் பாருங்கள். இருங்க இப்போ அடிப்பானா, டெசர்ட்டில் ட்ரை பண்ணுவானா, வராது. இப்போ பாருங்கள் டபுள் ஷாட் எடுப்பானா, இதோ வரானா. இதோ இந்த டேப் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என் ஃபோன் கொஞ்சம் சரியில்லை, இருந்தால் நான் நல்லா ஆடி வீடியோ போடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு அடுத்து ஒரு வீடியோ வரும் ஃப்ரெண்ட்ஸ், அதான் சிஎஸ் ரேங்க் வீடியோ வரும். அதுக்கும் எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாய் கொஞ்சம் கொளருது, என்ன பண்ணுறது. ஆனால் இதுலேயே அடிப்பானா ரொம்ப நேரம் சுற்றுவேன். இதில் பாருங்கள், இது பாருங்கள். இப்போ போறேண்ணா, அவன் எங்கே இருக்கானே எனக்கு தெரியாது, சுற்றினே இருப்பேன். இதோ வந்துட்டானா. இப்போ இருங்க இதோ அவனை பார்த்துட்டுருப்பேன். அவன் டக்குன்னு ஏறி வந்தானே ஒரு டேப் வைக்க பார்ப்பேன். இந்த ஃபோனில் வரல, ஐடி பிடிக்கிறது மட்டும் தான் வருது. அது கூட எங்கேயும் மாறி மாறி போயிடுது. என்ன பண்ணுறது ஃப்ரெண்ட்ஸ், இருங்க. இதோ வரேன். நான் டெசர்ட்டில் ட்ரை பண்ணலான்னு நினைப்பேன். ஆனால் டக்குன்னு டபுள் ஷாட் எடுத்துருவோம், மாறிடும். அந்த கன் தானாக மாறிடும். இந்த ஜோன் ஃபுல்லாக கிட்ட வர வர சுற்றின்னு இருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். அவனும் மாற மாட்டான். அவன் நான் எங்கெங்கெல்லாம் இருக்கான்னு போய் தேடி தேடி பார்ப்பேன். இந்த இதுவெல்லாம் போய் தேடி பார்ப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட் வரையும் கிடைக்க மாட்டான். எல்லா இடத்துலையும் போய் தேடி பார்த்து தான் வருவேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் ரொம்ப சுத்த விட்டு வருவான் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ ஒரு டேப் விழும் பாருங்க. இதோ இருங்க வருவான். இதோ பின்னாடி அடிக்கிறான் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ். அவன் ஒளிஞ்சுன்னு அடிக்கிறான் ஃப்ரெண்ட்ஸ். அந்த கேரக்டர் ஸ்கில் இருக்குல்ல, அதை வச்சு ஒளிஞ்சுன்னு அடிக்கிறான். இப்போ இது அவன் கீழே குடிஞ்சோடனே டக்குன்னு இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அது நான் தூக்கியிருந்தா வச்சு ஒழுங்காக தூக்கியிருப்பான். அவன் கீழே டக்குன்னு குதிச்ச உடனே அடிச்சு தூக்கியிருந்தா அது சத்தியமாக ஹெட்ஷாட் விழுந்துருக்குது. நான் அங்கேயே அடிச்சிட்டேன் அந்த ஃபோன் காலர்னால. அதனால் அது கரெக்டாக விழுந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இருங்க, இந்த மேட்ச்சு யூஎம்பி எடுத்துகிட்டு போவோம், அடி வாங்கிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இதோ கட் பண்ணிட்டேன் லைட்டாக, யாருக்காச்சும் வரீங்க, கட் பண்ணிட்டேன். இப்போ இந்த மேட்ச் போய் யூஎம்பியில் போய் அடி வாங்கிடுவேன், ஐடி பிடிச்சிருவான். அதே மாதிரி M10 எனக்கு கொஞ்சம் வராது ஃப்ரெண்ட்ஸ். யூஎம்பி M10 ரெண்டுத்தில் கொஞ்சம் யூஎம்பி வரும், M10 வராது. இப்போ ஃபோன் தான் தனமாக போச்சு. இங்கே பாருங்கள், என் ஃபோன் டச்சு அப்போ டச் இருக்காவல. இப்போ திரும்பி அடுத்த மேட்ச் நான் இதில் கட் பண்ணிட்டேன், மன்னிச்சிடுங்க, கட் பண்ணிட்டேன். இப்போ இந்த வாட்டி சின்னதாக எட்டி வரும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இதில் ஏறுறேண்ணா, ஏறிட்டு அவன் கீழே இருக்கிறத பார்த்துட்டு இப்போ கூக்காங்க போட்டு இறங்குறானா. அவன் அந்த பக்கம் ஓடுவான். ஒரே ஒரு ஹெட்ஷாட் தரமாக அடிப்பேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அது நான் இந்த இது ஆடித்தான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். அதனால தான் கொஞ்சம் வாய் கொளருது. ஆனால் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். புதுசான யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த M10 நான் தோற்றுருவேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் என்ன பண்ணேன்னே தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். M10 நான் ஐடி பிடிச்சிடலான்னு தான் நினச்சேன். ஆனால் அவன் என்ன அடிச்சிருவான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க போகிறேண்ணா, அவன் என்னை பார்த்துருவான். இதோ பார்த்துட்டு அடிக்கிறானா. டக்குன்னு ஊக்காங்க போட்டுட்டு டேப்லாம் அடிக்க ட்ரை பண்ணுவோம், வராது. இதோ அடிச்சிட்டானா ஃப்ரெண்ட்ஸ். இந்த 2 வாட்டி அடிச்சிட்டான் ஃப்ரெண்ட்ஸ். இதோட 3வது வாட்டி திரும்பி M10 தான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் எப்படியாவது அடிச்சாகணும்னு போவோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, இதில் அவன் ஐத்தி பிடிக்க ஆரம்பிச்சிருவான். எப்படி ஐத்தி பிடிச்சிட்டான் பாருங்க. இல்லை அவன் அடிச்சிடுவான் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருந்தாலும் என்ன பார்த்தீங்களா, டேமேஜ்லாம் பார்த்தீங்களா, எப்படி டேமேஜ். ஒழுங்காகவே ஏன் லாக் ஆகாது ஃப்ரெண்ட்ஸ். எப்படி அடித்தாலும் ஏன் லாக் ஆக மாட்டேங்குது, என்ன பண்ணுறதுனே தெரில. இந்த ஃபோன் தான் நான் மாற்றணும்.